ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆகுமா? ஆகாதா உங்க பார்வையில? சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னவர் சத்யன் குருமூர்த்தி. சரி. மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்னவன் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டி. நம்மளே அந்த சசிகலாவோட தீவிர ஆதரவாளர். திராவிடத்தை சசிகலா தான் காப்பாற்ற முடியும் நீங்க நினைச்சீங்க, தப்பு இல்ல. என் தம்பி பெருமாள் மணியை திராவிட தாயின்னு தான் பெரிய அளவுல சொல்லுவான். உண்மை, உணர்வுபூர்வமா தான் சொன்னா அதை மறுக்க வரல. சரி. ஆனா மோடி என்ன பண்ணாரு? இவங்க ராகுல் காந்திக்கு ஆளு, அதே மாதிரி ராகுல் காந்திக்கு ஆளாட்டு வரதுக்கு முன்னாடியே மோடி மேல வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டி ராகுல் காந்தி ஓட் சோரின்னு ஒரு போலி போராட்டத்துல கைதாகும் போது, அது திமுக எம்பிகளோட கைதாகும் போது அதுக்கு முதல்ல கண்டனம் தெரிவிச்ச விஜய், ராகுல் காந்திக்கு சப்போர்ட் ஆட்டு சிஏ எதிர்ப்புன்னு திமுகவுக்கும் ஆதரவு கொடுத்த விஜய், சசிகலா நிலைமை என்னவோ அதே நிலைமை தான் ஜனநாயக நிலைமைன்றீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்றதுக்கு முன்ன நீங்களே சொல்லிட்டீங்க. சசிகலாக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு. 8ஆம் தேதியே ஜனநாயகம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது என் சகோதரர் நயினார் கருத்தையும் என் சகோதரி தமிழிசைமையார் கருத்திலிருந்து மாறுபட்டு மோடியின் எண்ண ஓட்ட மாட்டி இதை நான் சொல்றேன்னு சொன்னேன். எப்படி சசிகலா விஷயத்துல மோடியின் எண்ண ஓட்டத்தை சொன்னனோ அதே மாதிரி 2029 ராகுலுக்கு ஆதரவாட்டு களங்காணக்கூடிய விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். ஜனநாயகன் வராதுன்றீங்க. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான்.